Let's see now sixth stanzas of this poem. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. And before he dreams of the terrible jumble, he is adopted into the family of crumble. ஓகே த ஃபஸ்ட்டு திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபஸ்ட்டான விஷயம் என்ன, மோசமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் தேட் இஃப் எனி ஒன் ஸ்டேஸ், யாராவது ஒருத்தர் அவங்களோட தங்கியிருந்தாங்க அப்படின்னா, யாரோட இந்த கிரம்பிள் ஃபேமிலியோட ரொம்ப நாளைக்கு தங்கியிருந்தாங்க அப்படின்னா, ஹீ வில் லேர்ன் தேர் வேஸ். ஸோ அவங்களோட வழி எல்லாத்தையுமே அவங்க கற்றுப்பாங்க. நம்ம சொல்லுவாங்கல்ல, ரொம்ப வந்து பேட் ஹேபிட்டாக இருக்கவங்களோட சேரக்கூடாது, அவங்களோட அதெல்லாம் வந்து உங்களுக்கும் அப்படியே வந்துடும் சொல்லுவாங்கள்ல. அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ப்ளஸ் இருந்தாலும் சரி, மைனஸ் இருந்தாலும் சரி, நம்ம அவங்களோட ரொம்ப நாள் இருக்கும்போது அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வர்றது நம்மளே அறியாமல் நம்மக்கிட்ட வரும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீ வில் லேர்ன் தேர் வேஸ். அண்ட் பிஃபோர் ஹீ ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள், ஹீ இஸ் அடாப்டட் இன் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். ஸோ இங்கே டெரிபிள்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் சீரியஸ். ஸோ டெரிபிள் மீன்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஆர் சீரியஸ். ஜம்பிள் மீன்ஸ் ஹியர் வாட் இஸ் என்ன, கன்ஃபியூஸ். ஸோ கன்ஃபியூஸ் என்ன கன்ஃபியூஷன்னா, ரொம்ப பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன். என்ன அப்படின்னா, ஜஸ்ட் அண்ட் பிஃபோர் ஹி ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள், அவங்க அந்த கனவை அதாவது அந்த கனவை காங்கிறதுக்கு முன்னாடியே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அடாப்டட் இன் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள். அவங்க எங்கே அடாப்டடாக இருப்பாங்க அப்படின்னா, அடாப்டட்னா என்னதுன்னா தத்தெடுக்கிறது. ஸோ யாரோட ஃபேமிலியில் அவங்க தத்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரம்பிள் ஃபேமிலியில் ஒருத்தராக அவங்களும் மாறி இருப்பாங்க. ஸோ மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரொம்ப நாள் ஸ்டே பண்ணோம்னா அவங்களோட வழியெல்லாம் நம்மளும் லேர்ன் பண்ணிப்போம். அதே மாதிரி நம்ம ஜஸ்ட் கனவு காங்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே அறியாமல் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அவங்களோட ஃபேமிலிக்குள்ள நம்ம அடாப்ட் ஆகிடுவோம். அதான் நான் சொன்னேன், ஹேபிட்ஸ் எல்லாமே நம்ம அது அவங்களோட பழகிட்டே இருக்கும் போது அந்த ஹேபிட்ஸ் நம்மளே அறியாமல் அவங்களோடதுக்குள்ள நம்ம வந்து போயிடுவோம் இல்லையா. அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற மாதிரியே நம்ம வீட்டில் கூட திட்டுவாங்க, என்ன அவனோட சேர்க்கலாம் சரியில்லையா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க இல்லையா, ஃப்ரெண்ட்ஸோட சேரும்போது. அந்த மாதிரி தான். ஸோ நம்மளே அறியாமல் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அந்த ஃபேமிலிக்குள்ளே நம்ம அடாப்ட் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் ஸ்டேஸ் அண்ட் வேஸ், ஜம்பிள் அண்ட் கிரம்பிள். ஸ்டேஸ் அண்ட் வேஸ் அண்ட் ஜம்பிள் அண்ட் கிரம்பிள் த சேம் ரைமிங் வேர்ட்ஸ் வி ஹேவ். அண்ட் அதே மாதிரி நம்ம இங்கே வந்து ஜஸ்ட் ஏ அண்டு ஏ, அப்புறம் ஜம்பிளுக்கு பி கொடுக்குறோம், கிரம்பிளுக்கும் பி கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ ஏ அண்ட் பி கொடுக்குறோம். ஸோ ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏ பிபி. ரைமிங் வேர்ட்ஸ் ஸ்டேஸ், வேஸ், ஜம்பிள், கிரம்பிள். அண்ட் வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்ட் ஹியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் லைனில் வந்து ஜஸ்ட் இந்த லாங் அண்ட் லேண்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த வில் அண்டு வேஸ். ஓகே. ஸோ வில் அண்டு வேஸ், லாங் அண்ட் லேண்ட். அதில் ஃபர்ஸ்ட் அல்ஃபபெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு alliteration. So we have figure of speech in the second line, alliteration, and meaning terrible, extremely bad or serious, jumble, confuse, one who stays with the, who is adapted in the family அப்படின்னு பார்த்தீங்கன்னா, one who stays with the crumble family. அவங்களோட நம்ம சேர்ந்துருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்குவாங்களாம், நம்மளே அவங்க அடாப்ட் ஆக்கிடுவாங்களாம் அந்த ஹேபிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. ஓகே, now let's go to the next stanza. Seventh stanza. And so it were wisest to keep our feet from wandering into complaining steed, and never to growl whatever we do, lest we be mistaken for crumblers too. Okay. ஸோ இல்லை அண்ட் ஸோ இட் வேர் வைசஸ் டு கீப் அவர் ஃபீட். ஸோ அதனால ரொம்ப புத்திசாலித்தனமாக நம்ம காலை வைக்கணும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்குள்ளே ஜஸ்ட் நம்ம வாண்டர் பண்ணும்போது, வாண்டரிங்னா வாட் இஸ் மீனிங் வாண்டரிங்னா சும்மா லெஷர்லி வாக்கிங், சும்மா நம்ம நடந்து போவோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ வாண்டரிங் மீன்ஸ் லெஷர்லி வாக்கிங். ஸோ எப்போ நம்ம கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனாலும் சரி, ரொம்ப நம்ம புத்திசாலித்தனமாக யோசிச்சு தான் காலை வைக்கணும். ஏன்னா அண்ட் நெவர் டு க்ரௌல் வாட் எவர் வி டூ, நம்ம என்ன செஞ்சாலும் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஜஸ்ட் வி ஷுட் நாட் ஷவுட், நம்ம ஷவுட் பண்ணக்கூடாது. அண்ட் லெஸ் வி பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்பிளர்ஸ் டூ. அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளே என்ன பண்ணிடுவாங்க, தவறாக புரிஞ்சுப்பாங்க, என்னென்னா நம்மளும் கிரம்பிளர்ஸ் தான் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்ம எதை பண்ணாலும் ஷவுட் பண்ணாமல் பண்ணணும். அப்படி பண்ணோன்னா நம்மளை வந்து நம்மளும் கிரம்பிளர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்மளை நினச்சிருவாங்க. ஓகே. ஸோ ஹியர் figure of speech, there is no figure of speech in this stanza. And again feet, steed, do, to. Then we have a rhyming scheme here, AA and BB. So we have A, B, B.
Rhyming words feed, steed, do, to. Rhyming scheme AABB we have. And meaning for this wandering word leisurely walking.